நாம இப்ப பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல கத்தார் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவோட அல் உதைட் ஏர்பேஸ்ல 18 பிரமாண்டமான கேசி 135 டேங்கர் விமானங்கள் இங்கன ஸ்டார்ட் பண்ணி அட்டாக்கு ரெடியாக இருக்கு. இதோடு சேர்த்து அமெரிக்காவோட முக்கியமான ரகசிய உளவு விமானமும் அங்கே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணுவதற்காண்டி முழுசா ப்ரிப்பேர் ஆகிட்டார்கள். இது ஏதோ சோசியல் மீடியாவில் வந்த செய்தின்னு நீங்க நினைச்சிட போதீங்க. இதுக்கான சேட்டலைட் இமேஜோட ஆதாரங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு. இதனை ரிலீஸ் பண்ணியது வேறு யாரும் இல்லை, சீனா தான். சீனா இப்படி செய்ததுக்கான காரணம் என்ன? அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக வார்னிங்கை கொடுக்குறாங்களா? ஈரான் மீது அட்டாக் பண்ண போறாங்களா? சீனா இதுக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன? இதனைத்தையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். 18 கேசி 135 விமானங்கள். இது ஏதோ சாதாரணமான டிரான்ஸ்போர்ட் விமானம் என்று நினைச்சிடாதீங்க. இராணுவ ரீதியாக சொல்ல போனால் இது ஒரு ஃபோர்ஸ் மல்டிபிளர். அதாவது உங்ககிட்ட இருக்கிற 10 பேரோட பலத்தை 100 பேராக மாத்திர வித்த இந்த விமானத்துக்கு இருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் இது ஒரு பறக்கும் பெட்ரோல் பேங்க் என்று சொல்லலாம். வானத்தில் 30,000 அடி உயரத்தில் போர் விமானங்கள் பறந்துக்கிட்டு இருக்கும்போது இதோட பின்பக்கத்தில் இருந்து ஒரு நீளமான குழாய் வெளியே தள்ளும். பின்னாடி வர்ற ஃபைட்டர் ஜெட் அந்த குழாய் வழியாக பெட்ரோலை குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் அட்டாக் பண்ண கிளம்பிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபைட்டர் ஜெட் அதோட ஃபுல் டேங்க் பெட்ரோலில் ஒரு 2 மணி நேரம் பறக்குதுன்னு வைப்போம். ஆனால் அந்த ஜெட் ஈரானோட உள் பகுதிக்கு, அதாவது ஈரானுக்குள்ளே நுழைந்து அட்டாக் பண்ணிட்டு குண்டுகளை வீசிட்டு திரும்ப வரணும்னா அதுக்கு 5-6 மணி நேரம் ஆகும். அப்போ நடுவில் பெட்ரோல் தீர்ந்து போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இந்த கேசி 135 டேங்கர் விமானங்கள் உள்ள வருது. இந்த 18 விமானங்கள் அங்கே இருக்குன்னா அமெரிக்காவால் அட்லீஸ்ட் 60 போர் விமானங்களை ஒரே நேரத்தில் ஈரானோட தலைக்கு மேலே பல மணி நேரம் சுத்த வைக்க முடியும். இது சாதாரணமான வார்னிங் இல்லை. இது நாங்கள் உள்ளே வர போகிறோம், நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண போகிறோம் என்று அமெரிக்கா ஈரானுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சிக்னலாக பார்க்கப்படுது. இந்த 18 டேங்கர் விமானங்களுக்கு நடுவில் ஒத்தையால ஒரு ஆசி 135 விமானம் நிற்குது. இதை பார்த்தா ஒரு சாதாரணமான பிசெஞ்சர் பிளேன் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது உலகத்தோட மிக சிறந்த கம்ப்யூட்டர் சிஸ்டங்களும் சென்சார்களும். இதற்கு அமெரிக்க களமிறக்கி இருக்காங்கன்னா ஒரு இடத்துல போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ரகசியங்களை திருடவும் எதிரி நாட்டோட ரேடார்கள் எங்கே இருக்கு, அவங்க ஏவுகணைகளை லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்களா, அவங்களோட எதிரி நாடுகளோட ராணுவ வீரர்கள் என்ன ஃபோனில் பேசுகிறாங்க, இதெல்லாத்தையும் துல்லியமாக மோப்பம் பிடிச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்காண்டி தான் இந்த பிளேனியை அமெரிக்கா களமிறக்கி இருக்காங்க. சொல்லப்போனா இது ஒரு பறக்கும் உளவு நிலையம் என்றே சொல்ல முடியும். இந்த விமானம் வந்து நிற்கிறதுனாலேயே அமெரிக்கா தன்னோட டார்கெட்டை பற்றி எல்லா ஜாதகத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க என்று பல வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. ஒரு விமானம் ஈரானை பற்றிய முழு ஜாதகத்தையும் எடுத்துட்டது என்பதுதான் நீக்குழு நாடுகளோட கருத்து. இந்த அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பித்த பிறகுதான் இது அமெரிக்காவுக்கு எவ்வளவு கை கொடுத்திருக்கு என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கா முதல்ல ஈரானை பயமுறுத்துறதுக்காண்டியும் இப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த ஆர்சி 135 விமானத்தை பயன்படுத்தி அனைத்து ஜாதகத்தையும் அமெரிக்கா எடுத்துட்டோம் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அமெரிக்கா ஈரானை பயமுறுத்துறதுக்காண்டி வெளியே விடுகிறார்கள் என்பதும் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இந்த சூழ்நிலையில தான் சீனா தரப்புலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையை பார்த்துருக்காங்க. அமெரிக்கா இதெல்லாம் ரொம்ப ரகசியமாக தான் பண்ணாங்க. ஆனால் சீனாவோட சேட்டலைட் டெக்னாலஜி இப்போ வேறு லெவலில் வளர்ந்துருக்கு என்பது உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தும் விதமாக கத்தாரில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளத்தை மேலே இருந்து இன்ச்சு விடாமல் போட்டு எடுத்து சீனா இதனை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. தம்பி, நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியுதுன்னு சீனா உலக நாடுகளுக்கு இதனை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் சீனாவோட சேட்டலைட் டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்திருக்கு என்பதை உலகுக்கு காட்டிய மாதிரியும் போயிடுச்சு. அதே நேரத்தில் அமெரிக்கா ரகசியமா செய்த வேலைகளை உலகுக்கு காட்டிய மாதிரி ஒரே கல்ல 2 மாங்க இப்ப சீனா அடிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ ஏன் அமெரிக்கா இவ்வளவு பதட்டமா இருக்காங்கன்ற கேள்வி ஒரு சிலருக்கு எழும்பலாம். அதுக்கு முக்கியமான காரணம் ஈரான் தான். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது என்பது நமக்கு தெரியும். ஆனா இப்ப ரொம்ப நிலைமை மோசமாக போய் கொண்டிருக்கு. ஈரானோட அணுசக்தி நிலங்களை அடிச்சே தீர்வோம், ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க கூடாது, ஈரான் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்தே தீர்வோம் என்ற முடிவில் அமெரிக்கா இருக்கிறபடியால் அமெரிக்கா ஈரானை அடிச்சே தீர்வோம் என்ற முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியே வருது. இந்த சேட்டலைட் போட்டோவில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அங்கே அந்த ஏர்பேஸில் பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அது எல்லாத்தையும் லாரிகளில் ஏற்றி தயாராக வச்சிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, நாம ஒருத்தனை அடிக்கும் போது அவன் திருப்பி அடிப்பான்ல, அப்படி ஈரான் திருப்பி அடிச்சா அமெரிக்கா அந்த இடத்துல இருந்து உடனே தப்பிக்கணும். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் மூவபிள் ஆக்கி வச்சிருக்காங்க. இது சாதாரணமான பயிற்சி இல்லை.
இது போருக்கு முன்னாடி செய்கிற ஒரு வார் கேம் என்றுதான் நிறைய விழுந்தவர்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள். அதாவது அமெரிக்கா தங்களுடைய டேங்கர் விமானங்களையும் உளவு விமானங்களையும் பயிற்சியையும் இந்த ஏர்பேஸில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அனைத்தையுமே மூட்டை கட்டி ரெடியாக வச்சிருக்காங்க. ஒரு தடவை ஈரானை அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அமெரிக்காவோட இராணுவத்தளத்தில் இருந்து இந்த கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவத்தளத்தில் இருந்து அமெரிக்கா அப்படியே துணியக்கான ஓடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க என்பது தெளிவாக தெரியுது. அப்படி ஓடுறதுக்கு முன்னம் ஈரானை அடிச்சிட்டு தான் இவர்கள் ஓட போகிறார்கள். ஏன்னா ஈரானோட பதிலடி ஈரான் செய்ய ஆரம்பித்தா கண்டிப்பாக இந்த இராணுவத்தாலும் முழுமையாக தரைமட்டமாகிடும். சாம்பல் மட்டும்தான் மிச்சமாகும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். இதனால தான் அமெரிக்கா இப்படி ஒரு வார் கேம் பிளானை செய்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி பல பேருக்கு கிளம்பியிருக்கேன். அமெரிக்கா ரகசியமாக பண்ணுற இந்த விஷயத்தை சீனா ஏன் உலகத்துக்கு போட்டு காட்டணும்? இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். இங்கே தான் சேட்டலைட் வாரானது ஆரம்பிக்குது. பொதுவாக அமெரிக்கா தான் மற்ற நாடுகளை உளவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ விஷன் அப்படிங்கிற சீனா நிறுவனம் இந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணதன் மூலமாக அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு செக் வச்சுருக்காங்க. இதோட உள்ளர்த்தம் என்னென்னா, அமெரிக்கா நீங்கள் கத்தாரில் பதுங்கி இருந்தாலும் என்ன பண்ணாலும் எங்கள் கண்ணில் இருந்து அது தப்பிக்காது. நீங்கள் ஈரானை தாக்க பிளான் பண்ணால் நாங்கள் முன்கூட்டிய உலகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை சீனா கொடுத்துருக்காங்க. சீனாக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் டீல் இருக்கு. ஈரான்கிட்ட இருந்து சீனாவுக்கு அதிகமான எண்ணெய் போகுது என்பது எனக்கு இருக்குமே தெரியும். ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கினா சீனாவோட பொருளாதாரம் அடிபடும். அதுவும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சீனாவோட பொருளாதாரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால தான் போர் வர்றதுக்கு முன்னாடியே அமெரிக்கா ஆயுதங்களை கத்தாரில் குவிச்சு கொண்டு இருக்காங்க என்று அம்பலப்படுத்தி உலக நாடுகளோட கவனத்தை அந்த பக்கம் சீனா திருப்பி இருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட ஆயுத குவிப்பின் மீது உலக நாடுகளோட கவனத்தை இப்போ சீனா திருப்பி இருக்கிறார்கள். இதற்கு உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க என்ற கேள்வியை பல மத்தியில் அனுப்பியிருக்கு. பட் உலக நாடுகள் ரியாக்ட் பண்ணுறதால அமெரிக்காவுக்கு எதுவுமே ஆக போகிறதில்லை என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் அமெரிக்காவோட நேமை இன்னுமே டேமேஜ் பண்ண முடியும். ஏற்கனவே வெனிசுலாவோட தலைவராக இருக்கிற நிக்கோலஸ் மதுரோ அவர்களை அமெரிக்கா தூக்கினது, அடுத்தது கிரீன்லாந்தை அபகரிக்க போகிறோன்னு அமெரிக்கா சொன்னது. இந்த இரண்டு விஷயமே அமெரிக்காவோட நேமை மிகப்பெருசாக டேமேஜ் ஆகி இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஈரானை அடிப்பதுக்காண்டி கத்தாரில் இவ்வளவு ஆயுதங்கள் குவிப்பது அமெரிக்காவோட பேரை இன்னுமே டேமேஜ் ஆகும். இந்த வகையில் தான் அமெரிக்கா இழப்புகள் இருக்குமே ஒழிய மற்றபடி உலக நாடுகள் ரியாக்ட் பண்ணுறதால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எந்த ஒரு இழப்புகளும் இருக்க போகிறது இல்லை. இந்த போட்டோவில் இன்னும் ஒரு பயங்கரமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி இருப்பீங்க. அதாவது நான் முதல்ல சொன்னதுதான், பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அனைத்தையுமே அமெரிக்கா இப்போ மொபைல் வண்டிகள், அதாவது நகரம் வண்டிகளில் ஏற்றி வச்சுருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி ஏற்றி வச்சுருக்காங்க. இதற்கான காரணத்தை நான் முதல்ல என்னென்னு சொன்னேன்னா, இப்போ ஈரான் பதில் தாக்குதலை நடத்தினால் அனைத்தையுமே மூட்டை கட்டி ஓடுவதற்காண்டு தான் அமெரிக்கா இதனை பிளான் பண்ணியிருக்காங்க என்பதை நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இதற்கு ஒரு சில வல்லுநர்கள் மேட்ரிக் எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு இராணுவத்தில் சர்வைபிலிட்டி என்று சொல்லுவாங்களாம். அதாவது ஒரு இடத்துல இருந்த ஈரான் ஈஸியாக கொண்டு போட்டு அழிச்சிடுவார்கள். ஆனால் வண்டிகளில் இருந்தா, அதாவது ஒரு வாகனத்தில் ஏற்றி வச்சிருந்தா, ஒரு இடத்துல இருந்து வந்து ஈரானோட மிசைல்களை சுட்டு தள்ளிட்டு உடனடியாக வேறு இடத்துக்கு மாற முடியும், வேறு இடத்துக்கு ஓடி போக முடியும். அமெரிக்கா எப்பவும் இப்படி பண்ண மாட்டாங்க. எப்போ இப்படி பண்ணுவாங்கன்னா, நாம் இன்னைக்கு ராத்திரி ஒருத்த மேலே குண்டு போகிறோம், பதிலுக்கு அவன் நம்ம மேலே ஏவுகணைகளை வீசுவானுன்னு, அதாவது மிசைல்களை எங்களுக்கு எதிராக லான்ச் பண்ணுவானுன்னு அமெரிக்கா எப்போ ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்களோ, அமெரிக்கா எப்போ அது ஸ்ட்ராங்காக தெரியுதோ அப்போ தான் அமெரிக்கா இப்படி பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவோட இந்த மூவில் இருந்து அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினாலும் ஈரானை அமெரிக்காவில் வெற்றி கொள்ள முடியாது என்பதை அமெரிக்காவை இந்த நடவடிக்கையில் இருந்து தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அதாவது இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த போகிறாங்க. தாக்குதலை நடத்தி அமெரிக்கா ஈரானுக்கு இழப்புகள் ஏற்படுத்தினால் ஈரான் பதிலடியை கொடுப்பார்கள் என்பது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஈரான் அப்படி பதிலடியை கொடுக்குறார்கள் என்றால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ள போகிற தாக்குதல்ல ஈரான் சர்வே ஆகி மறுபடியும் ஓங்கி அடிப்பார்கள், பதிலடியை கொடுப்பார்கள் என்று அமெரிக்கா சொல்லாமல் சொல்கிறாங்க என்பது தெளிவாக தெரியுது. இதில் இருந்து அமெரிக்கா தாங்களே அதாவது தாங்கள் மேற்கொள்ள போகிற தாக்குதலை முன்கூட்டியே அது ஃபெயிலியரான ஒரு தாக்குதல் என்ற மாதிரியே உலக நாடுகளுக்கு சொல்கிறார்களா என்ற ஒரு கேள்வியிலும் இந்த நடவடிக்கையிலிருந்து பலருக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஈரான் முதல்ல அட்டாக் பண்ண போகிறது இல்லை, அமெரிக்கா தான் முதல்ல ஈரானை அட்டாக் பண்ண போகிறாங்க. அப்படி அமெரிக்கா அட்டாக் பண்ணுவதற்கான தான் மிகப்பெரிய இராணுவ தளங்களில் தங்களுடைய ஆயுதங்களை குவிப்பதாக இருக்கட்டும், தங்களுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல்களை மிடில் ஈஸ்டில் குவித்து கொண்டிருக்காங்க. நிறைய பைத்தியத்தை குவிக்கிறார்கள், நிறைய ஆயுதங்களை குவிக்கிறார்கள். இப்படி குவிச்சு முதல் அட்டாக்கி அமெரிக்கா பண்ண போகிறாங்க. இப்படி நிறைய ஆயுதங்களை குவிச்சு முதல் அட்டாக்கி அமெரிக்கா பண்ணியுமே பதிலடியை ஈரான் கொடுக்கிறார்கள் என்றால் அதில் பலவீனமானவர்கள் யார், பலமாக இருப்பவர்கள் யார் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஆனால் ஈரான் பதிலடி கொடுப்பார்கள் என்ற பயத்தால் தான் அமெரிக்கா இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இப்போ உலகம் இரண்டா பிரிஞ்சு நிற்குது. ஒரு பக்கம் உக்ரைன் போரில் ரஷ்யா பிஸியாக இருந்தாலும் ஈரானுக்கு தேவையான டெக்னாலஜியும் வெப்பன்ஸையும் ரஷ்யா கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் சீனாவும் ஈரானுக்கு தேவையான பண உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இப்போ அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட் ஆதிக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கி எடுத்து வச்சிருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் பிஸியாக இருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தி ரஷ்யாவோட நட்பு நாடுகளை அடித்து முடிக்கணும்னு நினைக்கிறார்கள். இதில் ஓரளவுக்கு அமெரிக்காவுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. ஏனென்றால் சிரியாவில் அசாத்தோட அரசாங்கத்தை கவிட்டார்கள், அசாத்தை விரட்டி அடித்திருந்தார்கள். வெனிசுலாவோட தலைவராக இருந்த பிரசிடண்டாக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கி வெனிசுலாவை ஓரளவுக்கு அமெரிக்கா ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஈரான் மீது இவர்கள் போக்கஸை செலுத்துகிறார்கள். அதுக்கு அடுத்ததாக கியூபா மீதும் போக்கஸை செலுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியும். இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் மாட்டுப்பட்டிருக்கிறபடியால் இதில் ரஷ்யாவால் மிகப்பெரிய காய்நகர்த்தல்களை செய்ய முடியலை என்று ஒரு சில வல்லுநர்கள் கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு பக்கம் சீனா இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. சீனா முழுமையான சப்போர்ட்டை ஈரானுக்கு கொடுக்குறபடியால் வெனிசுலாவில் வேகிய பருப்பு ஈரானில் அமெரிக்காவோட பருப்பு வேகாது என்பதுதான் உண்மை. ஆகவே அமெரிக்கா ஈரானை அடிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா சீனா இருக்கிறாங்க என்பது இதில் முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாம் பார்த்த விஷயங்களெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரே ஒரு கேள்வி தான் மிச்சமாக இருக்குது. போர் வேறுமா? நாம் ஏன் இதை பற்றி கவலைப்படணும்? இந்த கேள்வியில் தான் எங்களுக்கு எழும்புது. நிறைய பேர் நினைக்கலாம், அது எங்கேயோ கத்தாரில் நடக்குது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சண்டை வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு சின்ன தீப்பொறி விழுந்தாலும் அதோட பாதிப்பு உங்கள் வீட்டு கிச்சன் வரைக்குமே வரும். ஏனென்றால் உலகத்தோட 30% எண்ணெய் இந்த மிடில் ஈஸ்ட் வழியாக தான் போகுது. சண்டை என்ற ஒன்று ஆரம்பித்தா, போர் என்ற ஒன்று ஆரம்பித்தா பெட்ரோல் டீசல் விலை விண்ணத்தோட ஆரம்பிக்கும். நிறைய பொருட்கள் மிடில் ஈஸ்ட் வழியாக வருகின்ற பொருட்களோட விலையும் உயர ஆரம்பிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் பலருக்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த 18 விமானங்களை சும்மா ஒன்றும் கத்தாரில் அமெரிக்கா இறக்கல. இதற்கு பிறகு 2 முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று, சைக்காலஜிக்கல் வார்பேர். எங்கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு, ஒழுங்கா நான் சொல்றதை கேளுன்னு ஈரானை அமெரிக்கா மிரட்டி பணிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்ப ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். 2வது, நேரடி தாக்குதல். பேச்சுவார்த்தை தோத்து போனா இப்போ முதலாவது சைக்காலஜிக்கல் வார்பேர் செய்து ஈரானுக்கு மிரட்டலை கொடுத்து ஈரானை அடிபணிய வைக்கலாம் என்று அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறார்கள். இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு தோல்வி வந்தார் அடுத்ததா சில வாரங்கள்லேயே நாம செய்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை பற்றி கேள்விப்படலாம். அந்த அளவுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இதையெல்லாம் சீனா வெளியே விட்டது, அதாவது இந்த சேட்டலைட் இமேஜ் அனைத்தையுமே வெளியே விட்டது பெரிய ஒரு ட்விஸ்ட். அமெரிக்கா இப்போ ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்காங்க என்பதுதான் உண்மை. நாம் ரகசியமாக பிளான் பண்ணது ஊர் பூரா தெரிஞ்சு போச்சேன்னு இப்போ அமெரிக்கா யோசிப்பாங்க. இதனால் போர் தள்ளி போகலாம், இல்லைன்னா அமெரிக்கா இன்னும் வேகமாக தங்களுடைய கைகளை நகர்த்தலாம். ஆனால் அமெரிக்கா நினைச்ச உடனே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஈரானை அடிக்க முடியாது. ஈரானிட்ட மிசைல் பவர் இருக்குது. இன்னும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியை வச்சிருக்கிற சீனா இருக்காங்க. மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கிற ரஷ்யா இருக்காங்க. ஆகவே அமெரிக்கா நினைச்ச மாதிரி இந்த போர் ஆரம்பித்தா ஈஸியாக போகாது, ஈஸியாக முடியாது. மிகப்பெரிய இழப்புகளை 2 சைட்டுமே அனுபவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.